மகா கந்த சஷ்டி விரதத்தின் 3வது படை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மறக்காம நம்ம ஆதரகிராஃப் அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3வது படை திருவாவினன்குடி, அதாவது பழனின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இன்று முருகன் தன் சேனையுடன் சூரபத்மனை எதிர்த்து யுத்தத்தை தொடங்கும் நாள். முருகனின் யுத்தம் வெளிப்புறா போர் அல்ல. அது அறிவும் உண்மையும் பொய்மையும் பிரிக்கும் உள் யுத்தம் என கூறப்படுகிறது. முன் 2 நாட்களில் மனசுத்தி மற்றும் வலிமை திரட்டிய முருகன் இன்று அந்த ஆற்றலை யுத்தத்தில் வெளிப்படுத்துகிறார். சூரபத்மனின் அசுர சக்தி அகம்பாவம், பொய், பேராசை ஆகியவற்றின் வடிவம். அவற்றை வெல்ல அறிவின் வெளிச்சம் மட்டுமே போதும் என்பதை காட்ட முருகன் பழனியில் போர்க்களத்தை திறக்கிறார். அதனால் இன்றைய நாள் நமக்கு என்ன சொல்கின்றது என்றால், நம்மை சோதிக்கும் சூழ்நிலைகளுக்கு எதிராக நம்பிக்கையுடன் நிற்பதே உண்மையான யுத்தம் என்று குறிக்கிறது. இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல்னால, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறதா இருந்தா, இல்ல ரொம்ப நாளா இது தடங்கலாவே இருக்குன்னு நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, நம்பிக்கையோட ஓம் சரவண பவான்னு முருகன நம்பி செஞ்சுகிட்டே இருங்களேன். முருகனே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.